யாரை தொட்டா தமிழக அரசியலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து பாசிச பாஜக பாயாச திமுக அப்படின்னு மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆளும் கட்சிகளை கடுமையாக எதிர்த்து வராரு தாவேகா தலைவர் நடிகர் விஜய். அது மட்டும் இல்லாமல் பெரும்பான்மையாக உள்ள சமுதாயங்களை தன்னை நோக்கி திருப்பும் முனைப்பிலையும் அவர் ஈடுபட்டிருக்காரு. அந்த வகையில் தமிழகத்தின் மிகப்பெரிய வாக்கு வங்கியான மீனவ சமூகத்தை தங்கள் பக்கம் திருப்பும் வேலைகளை தாவேகாவினர் கச்சிதமாக செஞ்சுட்டு வராங்க. அரசியலுக்கு வரதுக்கு முன்பாவே தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் உயிரிழந்த ஸ்னோலின் உள்ளிட்டவர்களின் குடும்பத்திற்கு இரவோடு இரவா சென்று ஆறுதல் சொன்னவர் தான் விஜய். அண்மையில் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்திருப்பதை கண்டிச்சு அறிக்கை விட்டாரு. அதோட தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மீனவர்களுக்கு பாதிப்பை உண்டாகக்கூடிய நெல்லை மணவாளக்குறிச்சி அரிய வகை மண்ணாலை விரிவாக்கத்தை கண்டிச்சு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதன் தொடர்ச்சியா ஸ்னோலின் தாய் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் தாவேகாவில் இணைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு விவகாரத்தில் தூத்துக்குடி மீனவர்கள் அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருந்தாங்க. கடந்த தேர்தல்களில் அதை தங்களுக்கான ஆதரவு வாக்குகளாக மாற்றிக்கொண்டது திமுக. இந்த வாக்குகளை இப்போ தங்கள் பக்கம் திருப்பும் வேலையில் தாவேகா இறங்கி இருக்கிறது. அதன் தொடக்கம் தான் ஸ்னோலின் குடும்பத்தினர் தாவேகாவில் இணைஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் சுமார் 1.5 லட்சம் மீனவர்கள் வாக்குகள் இருப்பதா சொல்லப்படுது. இதே போல மணல் ஆலை விரிவாக்கத்தில் நெல்லை மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருப்பதால அந்த மாவட்ட மீனவர்களுடைய கவனமும் இப்போ விஜய் பக்கம் தான் இருக்கு. இதே போல நாகை மாவட்டத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மீனவ இளைஞர்கள் மற்றும் பெண்களை நாத்தாக்காவிலிருந்து விலக்கி தாவேகாவில் இணைச்சிருக்காங்க அந்த மாவட்ட தாவேகா செயலாளர் சுகுமாரன். இப்படி மீனவ நண்பனாக உருவெடுக்கக்கூடிய விஜய் அடுத்ததா மீனவர் பிரச்சனைகளுக்காக பெரும் போராட்டத்தை விரைவில் நடத்த இருப்பதா சொல்றாங்க. தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர் சோகமா இருக்கு. மத்திய மாநில அரசுகள் இந்த விவகாரத்துல தங்களுக்கு உரிய தீர்வை சொல்லல அப்படிங்கிற ஆதங்கம் மீனவ மக்களுக்கு இருக்கு. இந்த பிரச்சனைக்காக மீனவ மக்களை திரட்டி ராமநாதபுரம் அல்லது நாகப்பட்டினத்துல மத்திய மாநில அரசுகளை கண்டிச்சு மிகப்பெரிய அளவுல ஆர்ப்பாட்டத்தை நடத்த விஜய் தயாராகி வருவதா தாவேகா தரப்புல சொல்றாங்க. இதன் மூலம் அதிமுக மற்றும் நாதாகாவுக்கு ஆதரவா இருக்கும் மீனவர் வாக்குகள் தங்கள் பக்கம் கொண்டு வருவதுதான் விஜயுடைய திட்டம். சினிமாவில் மீனவ நண்பனா படகோட்டியா எம்ஜிஆர் நடிச்சதால தான் இன்னைக்குமே மீனவர்கள் அதிமுக அனுதாபிகளா இருக்காங்க. இந்த சூட்சமத்தை புரிஞ்சு கொண்ட விஜயும் மீனவ நண்பனாக அவதாரம் எடுக்கிறாரு. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு.